வணக்கம். இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகளை விரிவாக காண்போம். சென்னையில் குடிநீருக்கு மிகவும் தட்டுப்பாடு. அதனையொட்டி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிகமாக உயர்வு. அதனைத் தொடர்ந்து சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் திருடர்கள் அதிகரிப்பு. கிராமப்புற மக்களின் கவனத்திற்கு. குழந்தைகளை காரில் ஏற்றிக்கொண்டு யாராவது சென்றால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும். ஏனென்றால் குழந்தைகளை கடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் காதலர்கள் அதிகமாக இருக்கும் இடம் திருச்சி மலைக்கோட்டை. அதனைத் தொடர்ந்து திருச்சி முக்கொம்பில் காதலர்கள் அங்கும் இங்குமாக சுருண்டு கிடக்கின்றார்கள். பொதுமக்களின் கவனத்திற்கு. தங்களின் வாசலில் யாராவது நின்று கொண்டு விலாசத்தை பற்றி கேட்டால் உடனடியாக கதவை மூடிக்கொள்ளுங்கள். ஏண்டி இப்படி நீ செய்தி சொன்னீன்னா நான் எப்படி ராத்திரி ஒண்ணுக்கு இருக்க வருவேன்? ஏண்டி எடுபட்டவள ஏத்தா இப்ப நீ திட்டுறத அவங்க காதுல விழுந்துரும் பாரு. கம்முன்னு சொல்றத மட்டும் கேளுத்த. 60 வயதினை பூர்த்தி செய்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களின் உடல்நிலையை முழுவதுமாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் சுகர், ஆட்டோகிராஃப் அண்ட் பிரஷர் இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடும். மன்னிக்கவும், சர்க்கரை நோய் மற்றும் இருதய நோய் அண்ட் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வரக்கூடும். அதனால் நீங்கள் முன்கூட்டியாக சென்று மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். இந்த செய்தியை அறிந்து யாரும் உடனடியாக வாயினை பிளக்க வேண்டாம். கொசு உள்ள போக அதிகமாக வாய்ப்புள்ளது. பாக்கலான்னு வந்த ஒரே ஊர்பட்ட செய்தி போட்டு சாவடிக்கிறாங்க. போடுங்கம்மா. ரெண்டு குட்டிங்க நல்லா ஆட்டமா போடுவாளுங்கன்னு பாக்க வந்தா இவ வேற செய்தி சொல்றேன்னு காலையில இடிய தூக்கி போடுறா, கல்ல தூக்கியும் போடுறா நெஞ்சில. நன்றி, வணக்கம். சீக்கிரம் போய் தொலை. ஒளிய போட்டு என் முன்னாடி நிக்கிறியடி நெட்ட கொக்கி. கீழே உட்காரடி, எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ நீங்களா? சீக்கிரம் எந்திரிச்சு பால்வாடி பின்னாடி நிக்கிறேன் வா. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அப்புறம் டிவி ஷோ முடிஞ்சிரும். நீங்க போங்க, யாராவது பாத்திர போறாங்க. தாத்தா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் தாத்தா, ரொம்ப பசிக்குது. இருமா, ஒளியும் போட்டுவாங்க. இந்த நேரத்துல போறியம்மா? இல்ல தாத்தா, மறுபடியும் செய்தி தான் போடுவாங்க. நான் அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா போ. சாரிங்க, நான் வீட்டுக்கு போறேன். ரோட்டன் அவங்களெல்லாம் எதுக்கு திட்டுற? அப்புறம் நாளை முன்னே நம்ம டிவி பார்க்க வர முடியாது. நீங்க என்ன பணிஞ்சு போங்கடி, நான் ஏண்டி பணிஞ்சு போகணும்? ஏண்டி ரோட்டன் உனக்கு கொழுப்பு அதிகம். ஏண்டி அவங்க நம்மள டிவி பார்க்க விடுறதே பெரிய விஷயம், அதுக்கு எடுத்து விட்றாத. அப்புறம் நாளையும் முன்னையும் டிவி பார்க்க வர முடியாதுடி. முட்டை கழுவி, இது பஞ்சாயத்து டிவி, யாரு வேணா வரலாம். இது என்ன அவங்க டிவியா? கப்படு குந்துடி. நாளைக்கு சாப்பிட்ற நாய் இன்னமும் உலகத்தை பத்தி ஒண்ணும் தெரியல. பணிஞ்சு போய்கிட்டே கிடக்குறா பாடையில போடுறவா. என்னங்க இந்த நேரத்துல வர சொல்லிருக்கீங்க? நான் வேற எங்க தாத்தா கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். ஐயோ தாத்தா போடி, தாத்தா கிட்டே போ. சீ போங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு? ஒன்னும் இல்ல, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு, என்ன சமைச்சாங்க என் மாமியாரு? எங்க அம்மா என்ன சமைச்சாங்கன்னு இன்னும் எனக்கு தெரியாதுங்க. எங்க தாத்தா கிட்ட சாப்பிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு தான் வந்தேன். ஏண்டி என் மாமியார் எப்படி உன்னை இங்க டிவி பார்க்க அனுப்பிச்சாங்க? ஐயோ அம்மாம்பாங்களே, அதான் கேட்டேன். இல்லைங்க, எங்க தாத்தா போக நானும் போறேன்னு அடம் பிடிச்சி எங்க அம்மா விட்டுட்டாங்க. அப்புறம் டிவி எல்லாம் எடுத்து உள்ள வச்சு போட்டணும்ல, அதனால எங்க தாத்தா வந்தாரு. பஞ்சாயத்து ஆபீஸ போட்டுறதுக்காக நானும் கூட வந்தேன். அதானே பார்த்தேன். இல்லைன்னா உங்க அம்மா ஐயோ அங்கெல்லாம் போகக்கூடாது, ஐயோ இங்கெல்லாம் போகக்கூடாது, அந்த ஆளுங்க கூட உட்காரக்கூடாது, இந்த ஆளுங்க கூட தொடக்கூடாதும்பாங்களே, அதான் கேட்டேன். இப்ப எதுக்கு எங்க அம்மாவை நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் போறேன். ஏய் இல்லடி, உங்க அம்மா அப்படிதானடி எல்லாத்தையும் ஏளனம் பார்த்துட்டு இருப்பாங்க, அதை தாண்டி சொன்னேன். எங்க அம்மா அந்த காலத்தால படிக்காதவங்க, அதனால ஜாதி மதம் பார்ப்பாங்க. நான் பார்க்காம தானே உங்ககிட்ட பழகுறேன். சரிடி என் செல்லம், சரி போ, நீ உங்க தாத்தா வந்துட போறாரு. போங்க, இனிமே என் கூட பேசாதீங்க. ஹே மாமியார் அப்படிப்பட்ட ஆளு தானே. ஆண்டாளு பேத்தி தானேம்மா, போய் உட்காருமா. எங்களுக்கு டிவி தெரியலங்கம்மா. ஐயோ சாரி ஆண்டி, இதோ உட்காருறேன். என்ன வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்க? அவன் நேத்து பிறந்தவ. சீ, உன்னையில ஒரு பொம்பளை ஆண்டி. சாப்பிட்டியாமா? தாத்தா நான் சாப்பிட்டுட்டேன். பாட்டி உங்களை சாப்பிட கூட்டிட்டு வர சொன்னாங்க. இருமா இன்னும் கொஞ்ச நேரம் போயிடலாம். என்ன? சரிங்க தாத்தா. இந்த டீராக்கு கொஞ்சம் நீ நவரே. என்ன நாசமா போனவனே, யா இடுப்பை என்ன பிடிச்சி கிள்ளற வலிக்குதுடா சுரீருன்னு. ஓ அதுதான் நொலன்னு இருந்துச்சா? சை கட்டிய தின்னி என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தா உன்னை அடியோட
சீ கருமம். யாத்த இங்கிட்டு வந்து உட்காந்தீங்க? ஏண்டி அவன் என் இடுப்பை பிடிச்சி கிள்ளி போட்டாண்டி. ஏண்டி அவன் உன்னைய பிடிச்சி கிள்ளதான் நின்றுட்டு இருந்து பண்ணதுக்கு ரொம்ப நேரமா கண்ணு தெரியாம எண்ணெய பிடிச்சி கிள்ளிட்டு போறாண்டி. ஐயோ எத்த என்னது இது கூத்து? ஐயோ சாமி நான் போறேன் வீட்டுக்கு. ஏய் கிளவி மறுபடியும் செய்தி தான் போட போறாங்க, வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். ஆமாக்கா செய்தியே போட்டா எவ்வளவு நேரம் தான் பாக்குறது, போய் வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கலாம், அடுத்த வாரம் வரலாம். சரி வாங்கடி எல்லாரும் போகலாம். ஏண்டி ராமையே என்னடி அங்க தெரியுதுன்னு அப்படி உத்து பாத்துக்கிட்டு இருக்கிற, வாடி போலாம். பாவம் அந்த பெரியவர் வேற ரொம்ப நேரமா உட்காந்துருக்காரு, நம்மளாம் போனதுக்கு அப்புறம் தான் டிவியை பூட்டி வச்சுட்டு போவார். வாடி இருங்கடி இருந்து செத்த நேரம் பாத்துட்டு போலாம். ஏண்டி நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், இப்படி பாதியில கூட்டிட்டு போறீங்களே. ஏய் நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிட்டு நடவு நடப்புறியடி, போடி மூட்டிக்கிட்டு கிளவி. ஏய் எவடி என் செருப்பு எடுத்து போட்டவ, செருப்பு வேற காணோம். ஏண்டி முழுங்க மரியாதை என் செருப்பு கொடுத்துங்கடி. போன வாரமும் என் செருப்பு தூக்கி ஒளிய வச்சிருந்தாளுங்க மரத்துக்கு பின்னாடி, இந்த வாரம் எங்கடி வச்சிருக்கீங்க சொல்லுங்கடி. ஏய் உங்க மேல தாண்டி எனக்கு சந்தேகமா இருக்குது, தங்கடி குட்டிங்களா? ஏய் கிளவி உன் செருப்பு நாங்க என்னடி பண்ண போறோம்? பிஞ்சு போன செருப்ப அங்க எங்கயாவது கட்டக்கும் தேடி பாரு, கண்ணு தெரிய மாட்டத்தவங்க மேல பள்ளிய போட்டக்க. எத்த பார்த்து நடந்து கீழே, காலையில இங்கதான் எங்கயாவது செருப்பு கிடக்கும், நான் எடுத்துட்டு வரேன் போங்க. ஏய் இப்ப என் செருப்பு இருந்தா தாண்டி என்னால நடக்க முடியும். ஏண்டி காலில் கல்லுக்குலாம் குத்துண்டி, ஏற்கனவே என் தோலெல்லாம் சுருங்கி போன பண்ணு மாதிரி இருக்குதுடி. ஏன்டி இப்படி பண்றீங்க? செருப்பு தேடி கொடுக்கலேண்டி, இத்தனை புட்டிங்க இருக்குறீங்களேடி. ஏன் பாட்டி நீ வேற சாவ போற நாளில டிவி பாக்குறேன் வெங்காயம் பாக்கணும்னு வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? ஏய் எங்க அத்தையோட செருப்பு இங்கதான் கிடக்கும், தேடி கூடேண்டியே. ஏய் குட்டி உனக்கு தான் நல்ல கண்ணு தெரியல, தேடி கொடுடி, என்னால நடக்க முடியாதுடி. என் ஊழியத்தை வாங்கி கொட்டாதடி, வயசானவனுக்கு ஒரு உதவி செய்யுங்கடி, நல்லா இருப்பீங்க. ஏண்டி ஏய் பாட்டி செருப்பு எங்கடி விட்டா அதை சொல்லு முதல்ல, அப்பதான் நான் கேட்க முடியும். ஏய் செருப்பு வீட்டுல தான் விட்ட மாதிரி நினைப்பு இருக்குது, இல்ல நான் வீட்டுல போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன்னா. எத்த செருப்பு வீட்டுல விட்டு விட்டாதான் இங்க வந்து காணாங்கிறீங்க. உன் செருப்பு தூக்குறதுக்கு இங்க யார்தான் இருக்கிறா? பெரிய வயசு பொண்ணு சப்பலாட்டம் போங்கத்த. யா பாப்பா நீ போகலையம்மா, டிவி உள்ள வச்சு எடுத்து பூட்ட போறேன். இல்ல பஞ்சாயத்துல டிவி 1 மணி நேரம் போட சொன்னாங்கல்ல, நீங்க ஏன் டிவி எடுத்து உள்ள வைக்க போறீங்க? உங்க பேர் என்ன? டிவில தான் ஷோ எதுவுமே நல்லதா இல்லைல்ல, அதனால நாங்க வீட்டுக்கு போறோம். எங்க தாத்தா சாப்பிடணும், நீங்களும் வீட்டுக்கு போங்க. ஏய் என்ன பொதுமக்களை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு டிவியை சுட்டுட்டு போலான்னு பாக்குறீங்களா? இவரு உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். வர நம்ம சமூகத்தை யாருமே மதிக்கிறது இல்ல, இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அவங்க கிட்டலாம் தேவையில்லாம போட்டி போடாதடி, அப்புறம் நம்மள டிவி பாக்குறதும் கேட்டுருவா. ஏய் நீங்க இப்படி சொல்லி தான் கீழே இருக்கீங்கடி, நாசமா பண்ண விளக்கலாம். தாத்தா இன்னும் கொஞ்ச நேரம் டிவி போட்டுருந்துருக்கலாம், பாவம் தாத்தா அவங்க. அம்மா சரி தானம்மா போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போயிட்டாங்க. எல்லாரும் இருந்திருந்தா நம்ம டிவி நிறுத்திருப்போமா? அது அவங்களுக்கு புரியல. பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம் தாத்தா, பாட்டி அப்பவே உங்களை கூப்பிட்டாங்க.